ஜாய் ஸ்ரீராம். ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோயில் 2 சந்நிதி பார்க்க போகிறோம். ஒன்று எல்லையம்மன், ஒன்று பாலமுருகன். ஸ்ரீ அருள்மிகு பாலமுருகன் முதல்ல யாருக்கு தமிழ் கடவுள் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். மறந்தேன் பிறந்தேன் மரம் போல் வளர்ந்தேன் முருகா உன்னை மறந்ததனால் அப்படின்னு ஒரு கவிஞர் எழுதுறாரு. மரம் மாதிரி வளர்ந்துருக்கேன் நான், முருகா உன்னை நினைக்காததுனால வாழ்க்கையில் கஷ்டப்படுறேன். இனியாவது இந்த தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ் கடவுளாக இருக்கிற உன்னை தொழுதால் என் வாழ்வில் ஒளி ஏற்றி வைப்பாய் அப்படின்னு நம்ம முருகப்பெருமானை கேட்குறோம். ஏன்னா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஸ்ரீ அருள்மிகு பாலமுருகன் இவ்வளோ அழகு அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த சிலை அவ்வளோ லட்சணமாக அபிஷேகத்தோடு பார்க்குறோம். ஒரு சிலையோட அழகை பார்க்குறதுக்கு அபிஷேகம் ரொம்ப முக்கியம். அதுவும் அழகன் இங்கே அழகாய் இந்த செவ்வாய்க்கிழமை நம்மளுடைய அருள் கண்களுக்கு அபிஷேகத்துடன் வருகிறான். ஆனந்த வெள்ளமாய் ஆதவன் கிரணங்கள் அருளை பொழிந்திடுமே. வைகரை வேளையில் வடிவேலன் பொற்பாதம் அழைத்திடுமே. ஆனந்த வெள்ளமாய் ஆதவன் கிரணங்கள் அருளை பொழிந்திடுமே. வைகரை வேளையில் வடிவேலன் பொற்பாதம் அழைத்திடுமே. கூவிடும் பூங்குயில் வண்ணமயில் முருகனின் புகழ் பாடுமே. திருப்பள்ளி எழுந்தருள்வாய் சிரகிரி வேலவா திருமுருகா. பொழுது புலர்ந்தது பொற்கோழி கூவிற்று செங்கதிர் வேலவனே. சேவலும் மயிலும் உடைய சென்னிமலையானே தேவசேனாபதியே. சக்திவேல் தாங்கி வரும் சரவணனே சதாசிவ பாலகனே. திருப்பள்ளி எழுந்தருள்வாய் சிரகிரி வேலவா திருமுருகா. ஆர்வமோடு அடியார் கந்த சஷ்டி கவச்சம் பக்தியோடு முழங்குகின்றார். கூர்த்தரும் மலர்கண் பூத்து குணமுடன் எழுந்தருள்வாய். சீர்பெரும் மறையோர் போற்றித் துதிக்கும் அம்பிகை பாலகனே. திருப்பள்ளி எழுந்தருள்வாய் சிரகிரி வேலவா திருமுருகா. சரவண பொய்கையின் கண்மணியே கடம்பனே கார்த்திகேயனே. அன்னை அணைத்திட ஆறுமுகமான ஆதிபழனி ஆண்டவனே. தேவர்களின் துயர்த்தனை நீக்கிய குகனே குமரவேலே. திருப்பள்ளி எழுந்தருள்வாய் சிரகிரி வேலவா திருமுருகா. நடுநாயக மூர்த்தியாய் அங்காரகனாய் அஷ்ட கிரகங்களும் உனை தொழவே. நலம் தரும் நவகிரகங்களும் உனை வலம் வர தரும் வரமே. செவ்வாய் தோஷம் நீங்க சென்னிமலையும் அங்காரகன் பரிகார ஸ்தலமே. திருப்பள்ளி எழுந்தருள்வாய் சிரகிரி வேலவா திருமுருகா. மன்னனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் நீக்கிய முதல்வனே முருகனே. 16 திருமூர்த்தங்களின் சாநித்தியமும் சென்னிமலையிலே. வையகமும் வானகமும் வளர்ந்தோங்கிய மாமலையே. திருப்பள்ளி எழுந்தருள்வாய் சிரகிரி வேலவா திருமுருகா. கார்த்திகை பெண்கள் பாலூட்ட வளர்ந்தவனே கார்த்திகேயனே. முருகனாய் வந்துதித்த மோகனமே சக்திவேலனே. சூரர் குலம் வேறறுக்க தோன்றிய குலவிளக்கே. திருப்பள்ளி எழுந்தருள்வாய் சிரகிரி வேலவா திருமுருகா. மனம் உருக்கும் கந்த சஷ்டி கவச்சம் அரங்கேற்றிய ஸ்தலமே. கணப்பொழுதில் காத்திட வந்திடும் கருணை வடிவான குகனே. மனம் உருக்கும் கந்த சஷ்டி கவச்சம் அரங்கேற்றிய ஸ்தலமே. கணப்பொழுதில் காத்திட வந்திடும் கருணை வடிவான குகனே. தினமுனை பணிந்து திருவருள் பெற பணிந்தோம் பாதமே. திருப்பள்ளி எழுந்தருள்வாய் சிரகிரி வேலவா திருமுருகா. குருமுனிக்கருள் செய்த குமர குருபரனே குகனே ஷண்முகனே. வருமடியார்க்கும் அருளும் குஞ்சரி வள்ளி மணவாளனே. புண்ணாக்கு சித்தர்க்கு முக்தி தந்த சென்னிமலை ஆண்டவனே. திருப்பள்ளி எழுந்தருள்வாய் சிரகிரி வேலவா திருமுருகா.
எல்லையில்லா அழகுமிகும் அருணாச்சலன் மைந்தனே, கருணையே வடிவமாய் காட்சி தந்திடும் சரவணபவனே, அமிர்தவல்லி சுந்தரவல்லி போற்றிடும் மால்மருகனே, திருப்பள்ளி எழுந்தருள்வாய் சிறகிரி வேலவா திருமுருகா. இந்த பாலமுருகன் ஆலயம் இப்போ அபிஷேகம் தான் பார்த்துருக்கோம். அலங்காரத்தில் பார்த்தா இன்னைக்கு இரவு வரைக்கும் அந்த கண்கள் அவரை பார்த்த வண்ணம் இருக்குங்க. அது கண்ணுக்குள்ளேயே நுழைஞ்சு நம்மளை காவல் தெய்வமாக காப்பாற்றிட்டு இருக்கும். சந்தன மலரோ உன்முகமே, ஸ்ரீ சரவணபவன் உன் பொன்முகமே, செந்தூர் முருகா அருட்செல்வமே, திருச்சேவடி பணிந்தேன் என் தெய்வமே, என் தெய்வமே. தாங்கிடத்துக்கு தெரிக்கிடத்துக்கு தீத்தி தாங்கிடத்துக்கு தெரிக்கிடத்துக்கு தயதரிக்கிடத்துக்கு தங்கிடத்துக்கு தெரிக்கிடத்துக்கு தங்கிடத்துக்கு தெரிக்கிடத்துக்கு தயதரிக்கிடத்துக்கு தங்கிடத்துக்கு தெரிக்கிடத்துக்கு தங்கிடத்துக்கு தெரிக்கிடத்துக்கு தயதரிக்கிடத்தும் தா தயதரிக்கிடத்தும் தா தயதரிக்கிடத்தும் தா. நடமாடினான் வடிவேலனே, தத்தீம் தகதிமி தக தரிகிடவென தாளினை நடமிட தன்னுமை முழங்கிட, நடமாடினான் வடிவேலனே, தத்தீம் தகதிமி தக தரிகிடவென தாளினை நடமிட தன்னுமை முழங்கிட, நடமாடினான் வடிவேலனே. தரித்த ஜனுதாம் ரிந்த கிட்ட தக்க தரித்த ஜனுதை ரிந்த கிட்ட தரித்த ஜனு தக்க தரித்த ஜனு தக்க ஜனுதாம் தஜனுதாம் ஜனுதாம் வேதாம். போர்க்களம் வந்தான் சூரபத்மன், தத்தகிட தக தகிட தக தகிட தகம் தகிட தக தகிட தக தகிட தகம் தத்தகிட தக தகிட தக தகிட தகம் தத்தகிட கிருதம் 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 தா. போர்க்களம் வந்தான் சூரபத்மன், புன்னகை மறந்தான் திருமுருகன், போர்க்களம் வந்தான் சூரபத்மன், புன்னகை மறந்தான் திருமுருகன், புரிந்தான் குமரன் குடை கூத்து, நெடும்பகை போர்க்களம் நடமிடும் அரங்கென குடை ஒரு திரையிட கொடுமைகள் விலகிட, நடமாடினான் வடிவேலனே. இந்த கோவிலில் முருகன் பாலமுருகனாக அவன் பட்ட கஷ்டம், அந்த கஷ்டத்திலிருந்து நிவர்த்தி பெறுவதற்கு அவனுடைய பக்தர்களை விடுவானா? கண்டிப்பாக விட மாட்டான். அதனால் யாருக்கெல்லாம் தந்தை மகன் உறவில் கசப்பு ஏற்பட்டு பெரும்பாலான வாழ்க்கையில் போராட்டத்தை, ஐயோ கொஞ்சம் ஒரு 10,000 ரூபா கொடுத்தாருன்னா மேலே வந்துடலாங்க, டெய்லி 10 லிட்டர் பால் விற்கிது, ஒரு 10 ரூபா கொடுத்தா மேலே வந்துடலாம், அது கிடைக்காது. எந்த விஷயம் உன் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை கொடுக்க முடியுமோ அது தந்தையால் முடியும், முடியாதுங்கிறது கிடையாது. அதை கொடுக்காம தடுத்து உன்னை அரவணைக்காமல் கிரகம் வேலை செய்யும். அப்பா மேலே தப்பு இல்லை, மகன் மேலே தப்பு இல்லை, கிரகம்தான் காரணம். கிரகமே ஜெயிக்கும். அப்போ அதுக்கு ஒரு வழிபாடு தேவை. அந்த வழிபாட்டுக்குரிய கோவில் தான் இந்த கோவில். தந்தை மகன் உறவில் கசப்பு இருந்தால் ஸ்ரீ அருள்மிகு ராசிபுரத்தில் இருக்கக்கூடிய பாலமுருகனை பார்க்கலாம். பாலமுருகனை மட்டும் பார்த்தா போதுமா? அர்ச்சனை பண்ணால் போதுமா? அங்கே இடைவேளைக்கு பின் நமக்கு தரிசனம் தர காத்திருக்கும் அன்னை எல்லையம்மனை கண்டு மகிழ்வோம். இப்போ பாலமுருகனை பார்த்தாச்சு, எல்லையம்மனை பார்க்க போகிறோம். எல்லையம்மனோட அபிஷேகத்தை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, ரொம்ப லட்சணமாக இருக்கும். அன்னையும் மகனும் கொண்ட திருக்கோலம் அனைவருக்கும் காட்சி தரும் ஒரு
அகங்காரத்தை, தந்தையின் அகங்காரத்தை அறுத்தரிக்கும் ஒரு அருமையான ஒரு இடம். அப்படிப்பட்ட ஒரு அம்பாள் இப்போ அபிஷேகம் பாருங்க. ஸ்ரீ துர்கா சரணம் விந்திய பர்வதமா காளி யசோதை வயிறு வாய்த்தவளே கண்ணன் அவதார நேரத்தில் மண்ணில் நீயும் உதித்தாயே திருமால் செல்லும் இடமெல்லாம் திருமகள் நீயும் வருவாயே மகாலட்சுமி சரணம் ஆயர்பாடிக்கு அவன் வந்தான் தேவகி சிறைக்கு நீ சென்றாய் மாறச் சொன்னது மாயவனே மாற்றி வைத்தவன் வசுதேவன் நந்தகோபனின் குலமகளே எங்கள் குலம் காக்கும் திருவே சர்வ மங்கள மாங்கல்யே கல்யாண குணங்கள் நிறைந்தவளே காளி தேவி உன்னை கொல்வதற்கு கம்சன் வந்தங்கு சேர்ந்தானே கல்லில் தூக்கி அவன் எறிந்தானே விண்ணில் பறந்து நீ சென்றாயே கண்ணன் காலன் என சொன்னாயே நீதி நிலைக்கும் என சொன்னாயே தேவலோகத்து அணிமணிகள் திவ்ய மாலைகள் அசைந்தாடும் கத்தி கேடயம் கரம் ஏந்தி துர்கா தேவி நீ வந்தாயே பூமி பாரம் அது இறங்கிடவே புண்ணிய பலங்கள் பல விரைந்திடவே சேற்றில் வீழ்ந்த பசு கரையேற தூக்கிவிட நீயும் வந்தாயே துன்பம் தொலைந்தோட வந்தாயே அன்பு வடிவான துர்காவே நமஸ்தே. கருமை உன்னிறம் பால பருவம் 12 தான் வயது வரதாயினி பிரம்மச்சாரிணி பிரம்மம் தான் எப்போதுமே நினைவு பால சூரியன் ஒளிமிகு வடிவம் பூர்ண சந்திரவதனம் சாத்வீகம் குணமே சகல சௌபாகியமும் தந்திடும் காருண்யமே 4 கரங்கள் 4 முகங்கள் தேவர் தொழும் பாதம் மயிலதன் தோகை போலவே கங்கணம் கேயூரம் அங்கதம் நாகாபரணம் அம்பிகே பத்மா திருமால் தர்மபத்னி என வந்தாய் வானம் முழுதும் உந்தன் சஞ்சார சாம்ராஜ்யமே மேகம் உன் வண்ணம் கிருஷ்ணா எனும் நாமம் பெற்றாய் அம்மா இந்திரன் கொடிமரம் போலும் பருத்த கரங்கள் பொருத்தமே மலராம் வதனம் போலே தாயே உன் வதனம் அமுத கலசம் கமலம் வலம்புரி சங்கோ கழுத்து தேன் குரல் கேட்கும் இனிமை களங்கம் உனக்கில்லையே பாசம் தனுசுடன் சக்கரம் சகல ஆயுததாரிணி. இப்போ அபிஷேகம் பார்த்தோமா, இனி அடுத்து அலங்காரம். அவ்வளோ அருமையான அலங்காரங்க. அம்பாள் நேரில் நமக்கு காட்சி தருகிறார். ஏன்னா இந்த இடத்துல அன்னை எப்படி இருக்கான்னா, அம்மானால பேச முடியாது, பையனுக்காக பேசுகிறதா அப்பாக்காக பேசுகிறதுக்கா இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அவங்களால 2 பக்கம் பேச முடியாது, மகனுக்காக பேச முடியாது. அதனால் இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு அன்னை அலங்கார ரூபமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனை அல்லது தந்தை மகன் உறவுகளில் சிக்கல், இந்த மாதிரி விஷயங்களில் எது உனக்கு கொடுக்கப்பட்டால் நீ வளர்ச்சி அடைவையோ அந்த தடையை தகர்த்தெறியக்கூடிய ஒரு அருமையான ஸ்தலம். வாய்ப்பு இருந்தால் ராசிபுரம் செல்லும் போது இந்த கோவிலில் போய் அர்ச்சனையும் அன்னையின் தீபாராதனையை தொட்டு அப்படி கண்ணில் ஒத்திக்கிட்டாலே போதும். வேறெல்லாம் ஒன்றும் பரிகாரம்லாம் செய்ய வேண்டியதில்லை. அந்த பரிகாரம் இந்த பரிகாரம் அதெல்லாம் தேவையில்லை. ஆனால் இங்கே போய் தரிசனம், அன்னையும் மகனும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான ஸ்தலம். ஒரு கோடி உனதடி மலர் தூ
கொடுத்தேனே கண்மலர் திறப்பாயே தங்கத் திருமேனி ஒளி வீச ஜோதி வடிவான திருவருளே மணிகண்ட சுவாமிக்கு மார்கழி பூவுக்கு ஆனந்த அபிஷேகம் ஹரிஹர சுதனுக்கு அருந்தவ சுடருக்கு ஹரிஹர அபிஷேகம் அபிஷேக ஆராதனை ஐயனுக்கு அபிஷேக ஆராதனை அபிஷேக ஆராதனை ஐயனுக்கு அபிஷேக ஆராதனை மெய்யாலே ஐயன் அபிஷேகம் மெய்யோடு செய்யும் அபிஷேகம் மலையாள தேசம் நின்று மலையாளும் சுவாமிக்கென்று அடியவர் செய்து வைக்கும் அபிஷேகம் இது அடியவர் செய்து வைக்கும் அபிஷேகம் சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் 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 ஐயப்பா அபிஷேக ஆராதனை ஐயனுக்கு அபிஷேக ஆராதனை சுடர் என்று காட்சி தரும் சித்திர சிலை மேனி அபிஷேகம் இளநீரில் அபிஷேகம் பன்னீரில் அபிஷேகம் பழச்சாறு பால் கொண்டு அபிஷேகம் தத்துவச்சுடர் என்று காட்சி தரும் சித்திர சிலை மேனி அபிஷேகம் இளநீரில் அபிஷேகம் பன்னீரில் அபிஷேகம் பழச்சாறு பால் கொண்ட அபிஷேகம் காட்டு மலர்கள் கூட்டமெல்லாம் கற்பூர பொற்சிலைக்கு அபிஷேகம் காட்டு மலர்கள் கூட்டமெல்லாம் கற்பூர பொற்சிலைக்கு அபிஷேகம் வாசுதேவ ஈசமைந்தன் மெய்யழகில் என் விழிகள் அபிஷேகம் ஐயன் மெய்யழகில் என் விழிகள் அபிஷேகம் சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் 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 ஐயப்பா அபிஷேக ஆராதனை ஐயனுக்கு அபிஷேக ஆராதனை அபிஷேக ஆராதனை ஐயனுக்கு அபிஷேக ஆராதனை மெய்யாலே ஐயன் அபிஷேகம் மெய்யோடு செய்யும் அபிஷேகம் மலையாள தேசம் நின்று மலையாளும் சுவாமிக்கென்று அடியவர் செய்து வைக்கும் அபிஷேகம் இது அடியவர் செய்து வைக்கும் அபிஷேகம் சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் 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 ஐயப்பா அபிஷேக ஆராதனை ஐயனுக்கு அபிஷேக ஆராதனை சுவாமியே சரணம் ஐயனே சரணம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாமக்கோல் பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் நல்லநேரம் நாகராஜ். நன்றி, வணக்கம்.